மாலையிலே நம்முடைய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 12வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம். கடந்த வாரத்தில் நம்ம அந்த முதல் வசனத்தை மட்டும் படித்தோம். நீதிமொழிகளிலே 12வது அதிகாரம் முதல் வசனத்தை படித்தோம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று சொல்லி சில உதாரணங்களோடு கூட நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனையுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறார், இலச்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த இருப்பதை பற்றியது, உத்தமருடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். இந்த பகுதியில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, முதல் 2வது வசனத்தை படிக்கும்போது நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார்னு சொல்லியிருக்கு. சரி, நல்லவன்னா யாருன்றது ஒரு கேள்வி வருது. ஏன்னா நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியும், வேதம் தான் சொல்லும். இப்போ நல்லவன் யாருன்னு சொன்னால் அதே வசனத்தில் 2வதாய் சொல்லும் பொழுது கெட்டவன் சொல்லலை, துன்மார்க்கன் என்று கூட அந்த இடத்துல சொல்லலை, துர்ச்சிந்தனையுள்ள மனுஷன் அப்படி சொல்லியிருக்கு. சிந்தையை பற்றி சொல்லியிருக்கு. துர்ச்சிந்தை, கெட்ட சிந்தை, அதாவது கேவலமானது அல்லது சூது உள்ள வஞ்சனை உள்ள சிந்தனைகள், துர்ச்சிந்தனைகள், அப்படிதான் அது சொல்லியிருக்கு. அப்போ நல்லவன் யார் என்று சொன்னால் நல்ல சிந்தை உள்ளவன், நல்ல விருப்பம் உள்ளவன் சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். சரி, நம்முடைய அதாவது ஒரு மனுஷனை நல்லவன் கெட்டவன் சொல்லி எப்படி நிர்ணயிக்க முடியும்? அந்த 5வது வசனத்தில் 6வது வசனத்தில் வாசித்தோம் சொன்னால் நீதிமானுடைய நினைவுகள் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கனுடைய வார்த்தைகள் அப்படி சொல்லியிருக்கு 6வது வசனத்தில். அது மாதிரி நம்முடைய சிந்தை, நினைவு, நம்முடைய வார்த்தை, இதெல்லாமே நான் யாருன்னு சொல்லி காட்டுகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொல்லப்படும். என் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ நான் அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறேன். வெளியிலே பார்க்கும் பொழுது நான் எப்படிப்பட்டவன் என்பது உலகம் கண்டுகொள்ள முடியாத ஒன்று. நல்லவனை போல் இருக்கிறான், ஆனால் அவனுடைய தவறான சிந்தைகள், தவறான ஆசைகளுடையவனாக இருக்கிறான். தாவீதை பொறுத்தவரை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தப்படியெல்லாம் செய்வான். அப்ப தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது சொன்னால் அது கெட்ட இருதயம் அல்ல, அது நல்ல இருதயம். என் இருதயத்தை போல அவனுடைய இருதயம் இருக்குன்னு சொல்கிறான். இப்போ தாவீதுடைய செயல்களை பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையிலே தவறான செயல்களை பார்க்கிறோம். ஆனால் அவன் இருதயத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் இருதயம் நல்ல இருதயம் சொல்கிறான். இப்போ முக்கியமான ஒரு காரியம், அதாவது தேவன் அதை தான் சொல்கிறார் அந்த இடத்துல. துர்ச்சிந்தைகளுள்ள மனுஷன் நல்லவன் சொல்கிறான். இப்போ நல்லவன் தயை பெறுகிறான். ஆண்டவரிடத்துல தயைன்னா என்ன அர்த்தம்? இரக்கம், கிருபை பெறுகிறான், இரக்கம் பெறுகிறான் நல்லவன். அப்போ வேறு விதத்தில் சொன்னால், அதாவது நல்லவன் ஒருவனும் இல்லை, அது எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாருமே தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள். துர்ச்சிந்தனை என்று சொன்னால் நான் வெளியிலே நல்லவனை போல காட்டுகிறேன், உள்ளே எனக்கு வேறு ஆசைகள் இருக்கிறது. அதுதான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியம். உலகம் என்னை நல்லவன் என்று சொல்கிறது, ஆனால் உள்ளே நான் தீய எண்ணமுடையவனாக காணப்படுகிறேன். அதை தேவன் விரும்புகிறது கிடையாது. அதுதான் அந்த இடத்துல சொல்கிறான். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறார், நல்ல ஆசைகள் உள்ளவன்.
விருப்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. விருப்பம் இருக்கு பிரதர். அதான் ஆண்டவர் சீஷர்கள் கெத்செமனே தோட்டத்தில் தூங்கும்போது சொல்லுகிறார், ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அவங்களுக்கு தேவனோடு கூட சேர்ந்து துக்கப்பட, அவர்கள் ஜெபிக்க ஆசை இருந்தது, ஆனால் அவளால் முடியவில்லை. தேவன் அதை அறிந்திருக்கிறார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அப்ப நல்ல ஆசை இல்லை என்பது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, கெட்ட ஆசையோடு கூட நான் இருப்பேன், ஆனால் நான் என்ன பண்ணேன், தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. ரொம்ப முக்கியமான காரியம். நான் சொல்றது விளங்குன்னு நினைக்கிறேன். அப்ப என்னுடைய ஆசைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நல்ல ஆசை இல்லைன்றது ஒரு காரியம், ஆனால் கெட்ட ஆசைகள் நிறைந்திருப்பேன், ஆனால் தேவன் என்னை அங்கே நியாயத்துக்கு உட்படுத்துவார் என்று சொல்லுகிறார். சரியா? சில உதாரணங்களை நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். சரியா? சில உதாரணங்களை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்துக்கு வரலாம். தாவீதை பற்றி நம்ம அவன் இருதயம் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சமாக பார்க்கலாம். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். சரியா? சொந்த சகோதரன், தாவீதினுடைய மகள், தாவீதுடைய மகன், தாய் வேற. அப்ப சகோதரியின் மேலே மோகம் கொண்டு 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தன் சகோதரியாய் தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் சொல்லப்பட்டிருக்குது. வெளியில் அவன் சகோதரன், ஆனால் அவளுக்குள்ளே கெட்ட சிந்தைகள் இருக்கிறது. அதன் பின்பதாக தன் சகோதரியை அவன் கெடுக்கிறான். அது கீழே நம்ம வாசிக்கும் போது நடந்த காரியம். அதன் பின்பதாக அவளை வெறுக்கிறான். அதன் பின்பதாக அவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான். நான் ஏன் இதை எடுத்து காட்டுறேன்னா, இதுக்குள்ள நான் டீட்டெயிலாக போக விரும்பல. இருதயம்தான் மோசம். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நடக்கிற கேவலமான காரியங்களை நம்ம டிவியில் பார்க்குறோம், செய்தியில் கேட்குறோம். அதை நம்மளால் ஜீரணிக்கவே முடியல. அன்றைக்கு கூட நானும் ஆலிஸும் மனைவியும் பேசிகிட்டு இருந்தக்காப்ப, இது எப்படி நடக்க முடியும் அப்படி சொன்னால், நான் தான் சொன்னேன், ஒன்றே உண்டு, அவங்க இருதயம் எப்படி இல்லை, நல்ல ஆசைகளால் நிறைந்திருக்கவே இல்லை. கேடுகட்ட பலவிதமான ஆசைகளை அவங்க இருதயத்துக்குள்ள வச்சு பேன்றதுனால, அதையே அவர்கள் சிந்திக்கிறதுனால ஒரு நாள் அது என்ன பண்ணிடுது, செயல்ல வெளிப்படுகிறது. தன் சகோதரியை சகோதரியாய் பார்க்காமல் அதை அசுத்தமாய் பார்க்கிறான். அந்த இடத்துல அது பயங்கரமான விளைவுகள் ஏற்படும். அப்ப நம்முடைய செயலை நாம் பரிசோதித்து பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய நினைவுகளை நான் என்ன பண்ணோம், பரிசோதித்து பார்க்க வேண்டும். தேவன் அதுதான் பார்க்கிறார். நானும் நீங்களும் அதை பார்த்து பழக வேண்டும். அதை தான் நீதிமொழியில் வாசிக்கிறோம். நல்லவன் கத்திடத்திலே தயை பெறுகிறான். நல்ல ஆசைகள், ஆண்டவரே இப்படி எல்லாம் செய்யணும் விரும்புகிறேன், என்னால் முடியல ஆண்டவரே, நான் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன், என்னால் முடியல ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையாய் நான் கதறுவேனே ஆனால், தீய சிந்தைகளை நான் வெறுப்பேனே ஆனால். யோபுவை பற்றி சொல்லும் பொழுது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, அடுத்து என்ன, பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவன் தான் நல்லவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் கெட்ட சிந்தை வராமல் இருக்குமா? எல்லாருக்கும் கெட்ட சிந்தைகள் வரும், தீயமான ஆசைகள் ஏற்படும். பிசாசு அதை விதைக்கிறான் நமக்குள்ளே. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே பொல்லாப்புக்கு விலகுகிறேன், அதை நான் விலக்குகிறேன். அது எனக்கு தேவையில்லை, நான் இப்படி செய்ய போகிறதில்லை. ஆண்டவரே எனக்கு பரிசுத்தமான சிந்தை எனக்குள்ளே தாரும். தாவீது கதறும் பொழுது பாவம் செய்து விட்டான். 51ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது அவன் கதறுகிற ஒரு காரியம்னா, சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் என்று சொல்லுகிறான், கதறுகிறான். அப்ப அவன் ஒத்துக்கொள்கிறான், என் இருதயம் என்னல்ல சரியில்லை என்று சொல்லுகிறான். அன்றைய சுத்த இருதயத்தை நீர் விரும்புகிறீர். அதாவது 6வது வசனத்தை பாருங்க, 51ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும். என்ன ஆசை பாருங்க. அப்ப அவன் எது சரியில்லாம போச்சுன்னு சொல்றான், இருதயம். என் கண்ணு பார்த்துச்சு, சிலதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க. நீங்க பார்க்கணும்னு பார்க்கல,
ஆனால் அநேக காரியங்களை நாம் பார்க்க நிர்பந்தங்கள் ஏற்படுகிறது. ஆனால் என் இருதயத்துக்குள்ளே நான் அதை என்ன பண்ண முடியாது, பேண முடியாது. அதை நான் மறுபடியும் சிந்திக்க முடியாது. அதை நான் சுத்தப்படுத்தி ஆக வேண்டும். தேவனுக்கு முன்பதாக என் இருதயத்தை நான் அவ்வப்பொழுது சோதித்து அவருடைய வார்த்தையினாலே நான் என்னை சுத்தப்படுத்தி கொண்டே வருவேனேயானால் உலகத்தில் தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ்வது எளிதாக இருக்கும். நான் உள்ளுக்குள்ள அசிங்கமானதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அது நாராம இருக்கும்னா அது எப்படி நாராம இருக்கும்? அது நாரதான் செய்யும். என் வாழ்க்கையிலே அது வெளியே அது கொண்டு வரும், அசுத்தத்தை நுரை தள்ளும். அது அப்ப என் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் அதான் சொல்கிறார். அதான் நீதிமொழியில வாசிக்கிறோம். அப்ப தாவீது கதறும் பொழுது, என் சூழ்நிலை ஆண்டவரே, என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, என் நிலைமை அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லைங்க. சொல்ல, என் இருதயம் சரியில்லை ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். நிலைவரமான ஆவின்னு சொல்றான். அதாவது ஒரு நாள் ஆண்டுக்காக அப்படியே உயரமா நிற்கிறது, ஒரு நாள் அப்படியே கீழே விழுந்து போகிறது, ஒரு நாள் மேலே நிற்கிறது, இன்னொரு நாள் கீழே விழுந்து போகுது. அப்படிப்பட்ட ஆவியில நான் ஸ்டெடியா போன ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப சுத்தமானதை நான் விரும்புகிற ஒரு மனிதன், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது உத்தமர்கள், அதாவது தேவனோடு கூட நடந்த இன்னொரு மனுஷன் யாரு? நோவா. நோவாவை பற்றி அந்த 6வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, அந்நாட்களில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே அவன் நீதிமானாய் இருந்தான். சரியா? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்தான். அப்படின்னா பாவமே இல்லாதவனோ இல்லைங்க. 9வது அதிகாரத்தில் அவன் பேழையை விட்டு வெளியே வரான். இப்போதான் பேழைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் பேழையை விட்டு 8வது அதிகாரத்திலே அவன் வெளியே வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. 21வது வசனம், அதான் 8வது அதிகாரம் 21வது வசனத்தில் 4வது வரியில் வாசிக்கிறேன். 21வது வசனம் 4வது வரி. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது என்று நான் இப்பொழுது இருக்கிறது என்று சொல்கிறான். இன்க்ளூடிங் யார் தான்? நோவா. அப்ப நோவாவும் சாதாரணமான பொல்லாத சிந்தைகள் வரக்கூடிய ஒரு சாதாரணமான மனிதன். அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும்போது திராட்சரசத்தை குடிச்சிட்டு நிர்வாணமா படுத்துக்கிறார், மகனை சபிக்கிறான். அப்ப இந்த பூமியில் சுத்தமான, அதாவது பாவமே இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப யோக்கியனா என்னை காமிச்சிக்கிறதுனால ஒன்றும் நல்லவன்லாம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் அனுதினமும் என் இருதயத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, கேவலமான சிந்தைகள் என் வாழ்க்கையில் வரும்பொழுது, கேவலமான காரியங்களை நான் வாஞ்சிக்கும் பொழுது உடனடியாக நான் என்னை சோதித்து பார்த்து, ஆண்டவர் இதெல்லாம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, இதை நான் சிந்திக்கக்கூடாது, நன்னொரு முறை அதை யோசிக்கக்கூடாது, எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நான் ஓடுவேன். ஆனால் நிச்சயமாக எனக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அதாங்க முக்கியம். 2வது வசனத்தில் நீதிமொழியில் 12:2 நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நல்லவன் யாருன்னு சொன்னா, துர்ச்சிந்தைகளை விரும்பாதவன், அசுத்தமானவைகளை யோசிக்க ஆசைப்படாதவன், துர்ச்சிந்தைகளை தன் இருதயத்தில் பேணாதவன், கர்த்தரிடத்தில் தயை பெறு. ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆனால் துர்ச்சிந்தைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துகிறார். அம்னோனை பற்றி நம்ம பார்த்தோம். அப்சலோமை பார்க்கலாமா? அதே 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 13வது அதிகாரத்திலே பாருங்க. 2 சாமுவேல் 13வது அதிகாரம். தன் அப்சலோமுடைய சகோதரியை தான் அம்னோனுக்கு எடுத்துட்டான், அவன் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டான். அம்னோனை தாவீது கொல்லுவான்னு சொல்லி அப்சலோம் எதிர்பார்த்தான். தாவீது கொல்லலை, சரியான தண்டனை கொடுக்கல. அதனால அப்சலோம் தன் சகோதரனாகிய அம்னோனை பழிவாங்க காத்திருக்கிறான். அப்போ ஒரு நாள் என்ன சொல்கிறான்னு சொன்னா, 24ஆம் வசனத்தை பாருங்க. அவன் ராஜாவிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை கத்திரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரனும் அது அடியனோட வரும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னான். அது ஆடுகளுக்கு கத்திரிக்கிற ஒரு நாள் இருக்கும். அது ஒரு விசேஷமான, வருஷத்துக்கு ஒரு முறை செய்வான். செம்மறி ஆடுகள், இந்த முடியெல்லாம் நிறைய வளர்ந்தோடனே அதை முடி வெட்டுவான். அது ஒரு விழாவாக இருக்கும். அதுக்கு தாவீதையும் எல்லாத்தையும் கூப்பிட்றான், விருந்து வைப்பான்.
ஆனால் அப்சலோம் மனசில் என்ன இருக்குன்னா, அந்த நாளில் தான் யாரை கொல்லணும்? அம்னோனை கொல்லணும். எல்லாமே பிளான் பண்ணிட்டா, நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுட்டா, நல்ல சாராயத்தை கொடுங்க, அவன் குடிச்சு வெறிச்ச உடனே அவன் என்ன பண்ணிருங்க, காலி பண்ணுங்க சொல்கிறான். ராஜா சொல்லிட்டார், இல்லைப்பா உன் தம்பிமார்களை கூட்டிகிட்டு போ, ஆனால் நான் வர முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்போ அவன் கேட்கிறான் 26ஆம் வசனத்தில், அப்பொழுது அப்சலோம், அது கூடாது இருந்தால், நீங்கள் வர முடியலன்னா என் சகோதரனாகிய அம்னோனையாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும். அதாவது அம்னோன் வரமாட்டான்னு யாருக்கு தெரியும்? அப்சலோமுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அப்சலோம் அம்னோன்கிட்ட கோபமாக இருக்கிறான்னு தெரியும். ஆனால் ராஜா சொன்னால் அம்னோன் என்ன பண்ணி தான் ஆகணும்? போய் தான் ஆகணும். அதனால் அம்னோனை வாங்க வர சொல்லுங்க, நீங்கள் கட்டளை இடும்னு சொல்கிறான். அதனால் போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. 28ஆம் வசனம், அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். என்ன அழகான வசனம்! ஆண்டு சொன்ன மாதிரி. தாவீதுடைய மகன் ராஜாவின் மகனை கொல்ல சொல்கிறான். பயப்படாமல் செய்யுங்க, நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறான். ஏன்னா அடுத்த ராஜா யார் தான் வருவார்னு சொல்லி அப்சலோம் நினச்சிட்டு இருக்கான். நான் தான்டா அடுத்த ராஜா. கெட்ட இருதயத்தோடு கூட செயல்படுகிறான். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம். இன்னொன்னுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அப்புறம் அம்னோனை கொன்று விட்டான், அது தாவீதுக்கு செய்தி வருகிறது, வேதனைப்படுகிறான். அதனால் அதுக்கப்புறம் அப்சலோம் தாவீது கண்ணிலே படாமல் விலகி இருக்கான். அதுக்கப்புறம் யோவாப் மூலமாக சமரசெல்லாம் நடக்குது, உள்ளே வருகிறான். இங்கே சரித்திரம் தெரியலன்னா படிச்சுக்கோங்க வீட்டில் போய். ஓகே, 15வது அதிகாரம் 1 வசனம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓடும் 50 சேவகரையும் சம்பாதித்தான். 15வது அதிகாரம் 1 வசனம். அதாவது தாவீதோட சமரசம் ஆயிட்டு அப்புறம் மறுபடியும் மெதுவாக விலகி போய், நான் இன்னொரு ஊருக்கு போகிறேன், எனக்கு உத்தரவு கொடுங்க சொல்லிட்டு அவன் போய் என்ன பண்ணுகிறான்? ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்னோடும் 50 சேவகரையும் சம்பாதித்தான். சொன்னால் இன்னொரு குட்டி ராஜாவா அவன் மாற ஆரம்பிக்கிறான் ராஜா இருக்கும் போதே. அதுக்கப்புறம் என்ன செய்கிறான் பாருங்க, 2வது வசனம். நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்? துர்ச்சிந்தை உள்ள மனிதன், தவறான நோக்கமுள்ள ஒரு மனிதன், தவறான ஆசையுள்ள மனிதன். சரியா? மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து, காலையில் எந்திரிச்சு பட்டண வாசலுக்கு போகிற வழியில் ஓரத்தில் நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கு அடுத்த இன்னா ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். யார்கிட்ட அதுக்கு, அதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா யார்கிட்ட போவாங்க? அந்த நாட்டில் ராஜாட்ட தான் போவாங்க, ராஜா தான் விசாரிப்பார். இப்போ ஊர் வாசலில் நின்றுட்டு யாராவது ராஜாட்ட விசாரிக்கிறதுக்காக போனோடனே போகிறவனை பார்த்து, என்னப்பா எந்த ஊருப்பா, என்ன பிரச்சனைப்பா, உன் பக்கம் தானே நியாயம் இருக்குது, ஆனால் ராஜாட்ட போனான்னா உனக்கு நியாயம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாருங்க. 4ஆம் வசனம். நான் என்ன சொன்னேன்? சாரி, ராஜாக்கள் தான் சொல்லிகிட்டே வரேனா? ஓகே, 2 சாமுவேல். நான் ராஜாக்கள் ராஜா, சரி மன்னிச்சுக்கோங்க. ஓகே, 2 ராஜாக்கள் இல்லை, 2 சாமுவேல். சரியா? 2 சாமுவேல். நான் அப்படி சொன்னதே எனக்கு உணர்வே இல்லை. 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை பாருங்க. எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தமிடுவான், முத்தம் செய்வான். யாரு? அப்சலோமுக்கு ஏன்னா அப்சலோம் யாரு? தாவீதுடைய மகன். அப்சலோம் அதுவும் ரொம்ப அழகானவன், உயரமானவன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை, பழுது இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்திருக்கான். அப்சலோம் மிகவும் அழகானவன். அவனுடைய அவங்க அம்மாவும் ராஜகுமாரத்தி. சரியா? அப்போ அப்சலோம் அவ்வளோ ராஜா கம்பீரம் அவனுக்கு அவன் தோற்றத்தில் இருக்கும்.
தாவீது ரொம்ப அழகானவன் தான், சரியா? அப்போ அவன் வந்து மகன்றதுனால அவனை கும்பிட வரப்ப இவன் போய் என்ன பண்ணுவான், அவங்கள கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தமிடுவான். 6வது வசனம், இந்த பிரகாரமாய் அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காய் வரும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். எல்லாத்தையும் தான் பக்கம் திருப்பிட்டான். சே, தாவீது சரியில்லையா, அவன் மகன் எப்படி இருக்கான், சூப்பராக இருக்கிறாரு. அப்போ அடுத்து யார் தான் ராஜா வரணும்? அவருக்கு வயசாயிருச்சு. அப்போ சிங்காசனத்தை விட்டு அவர் இறங்கிட்டு யாரை உட்கார வைக்கலாம்? அப்சலோம் உட்கார வைக்கலாம். இப்படி ஜனங்களுக்குள்ளே ஒரு சிந்தையை ஏற்படுத்துகிறான். தவறான ஆசை, தவறான எண்ணம் உள்ள ஒரு மனிதன். கடைசியில் அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமாய் திரும்புகிறான். தாவீதுக்கு விரோதமாய் திரும்பி தாவீதின் சிங்காசனத்தை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்வதற்காக முயற்சி செய்து தாவீதுக்கு விரோதமாக எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறான். அதுதான் அந்த அதிகாரத்தில் வருகிறது. தாவீதுக்கு நியூஸ் கிடைச்சிருச்சு, எல்லாரும் யார் பக்கம் சாஞ்சிட்டாங்க? அப்சலோம் பக்கம் சாஞ்சிட்டாங்க. அப்சலோம் தாவீதை கொலை செய்வதற்காக வருகிறான். வரும்பொழுது தாவீது என்ன பண்ணுகிறான்னா, அந்த ஊரை விட்டே ஓடி விடுவோம்னு சொல்லி கிளம்புகிறான். அப்போ 24வது வசனத்தில் பார்த்தீங்க, 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதான் ஆசாரியர்கள் எல்லாம் நல்ல ஆசாரியர்கள்லாம் ராஜா பக்கம். ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்பி கொண்டு போ. ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு ராஜாட்ட வந்துட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் தாவீது சொல்லிட்டான், கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போய் எங்கே வச்சிரு? கூடாரத்தில் வச்சிரு. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போ, நகரத்துக்கு திரும்பி கொண்டு போ. 25வது வசனம், கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதுக்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். இவனுக்கு எந்த குறுக்கு நோக்கமும் இல்லை. என் மகன் எனக்கு விரோதமாக எழும்பிட்டான், நான் ஊரை விட்டே கிளம்புறேன் சொன்னால் யுத்தம் எங்கே நடக்கக்கூடாது? எருசலேமில் நடக்கக்கூடாது. நடந்துச்சா எருசலேம் அழிஞ்சு போயிடும். நம்ம கட்டின நகரம் அது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த நகரத்தை விட்டு வெளியே கிளம்புறோம். நகரம் நல்லா இருக்கும், நாங்கள் அழிஞ்சிட்டா பரவாயில்ல. அப்போ பெட்டியை கொண்டு வராங்க, உடன்படிக்கை பெட்டியை. அப்போ ராஜா சொல்கிறார், ஐயோ அதையும் கெடுத்துடாதீங்க, அது அங்கே கொண்டு போய் வச்சுருங்க, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும், நான் போகிறேன். கர்த்தருக்கு விருப்பமாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் திரும்பி வருவேன்னு சொல்லலாம். அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது. 26ஆம் வசனத்தை பாருங்க, அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. தாவீதை பார்த்து ஆண்டவர் உன் மேல எனக்கு பிரியமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டார்னா, இதோ இருக்கிறேன் நான், அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் என் மேல என்ன செய்யட்டும். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு இருதயம் உள்ள ஒரு மனுஷன். நகரம் அழிஞ்சிடக்கூடாது, கர்த்தருடைய பெட்டிக்கு அவமானம் வந்துடக்கூடாது, நான் அழிந்து போனால் பரவாயில்லை, கர்த்தர் என்ன வேண்டுமானால் செய்யலாம் என்று சொல்லுகிற ஒருவன். இன்னொருவன் வஞ்சகத்தினாலே ஜனங்களை சம்பாதித்து தன் சொந்த தகப்பனை கொலை செய்ய எழுந்த ஒரு மகன். எப்படியாவது சிங்காசனத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிற ஒரு மகன். சரியா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது 18வது அதிகாரம் வந்துடலாம். 18வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்சலோம் சாகுறான். அவனுடைய மரணம் எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்களேன். 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 8வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். யுத்தம் அந்த தேசமெங்கும் பறந்தது. யாருக்கு யாருக்கு யுத்தம் நடந்துச்சு? அப்சலோமின் ஆட்களுக்கும் தாவீதின் ஆட்களுக்கும். தாவீது எப்படிப்பட்டவன் சொன்னால், எங்கேயே அலைஞ்சவன், காடு மேட்லேயே அலைஞ்சவன். ஏற்கனவே சவுலுக்காக இந்த காட்டுக்குள்ளேயே சுத்தினவன். அதனால் காடை நல்லா தெரிஞ்சவங்க அவங்க. தாவீதும் தாவீதுடைய ஆட்களும் காட்டில் பழகுனவங்க. காட்டில் எப்படி யுத்தம் பண்ணது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்சலோம் அப்படி இல்லை, அவன் பட்டணத்திலே வளர்ந்தவன், ராஜா வீட்டில் வளர்ந்தவன். தாவீது ஆடு மேய்ச்சவன், அப்பயும் காட்டுக்குள்ளே தான் சுற்றிருப்பான். அப்புறம் அதுக்கப்புறமும் காட்டுக்குள்ளே சுற்றினவன். ஆனால் அப்சலோம் அப்படி இல்லை. அப்போ இவங்க 8ஆம் வசனத்தை பாருங்க. யுத்தம் அந்த தேசமெங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். காட்டில், அதாவது காட்டில் எல்லாம் ஓடி திரியெல்லாம் முடியாது, காட்டில் பட்சிக்கப்படுவோம், அடிபட்டு விழுந்து காயப்பட்டு விழுந்துருவாங்க. அதுதான் அங்கே சொல்கிறான். இவங்க பழகினவங்க காட்டில்.
அவனுடைய ஆட்கள் அப்படி அல்ல. 9ஆம் வசனம், அப்சலோம் தாவீதின் சேவருக்கு எதிர்பட்டான். ஓடி வரப்ப எதுக்க பார்த்தா தாவீதுடைய சேவல் நிற்கிறாங்க, இவன் எதுக்க வந்துட்டான். சரியா, எதுக்க வந்துட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரங்களில் கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. சரியா, குதிரையில் தான் கோவேறு கழுதையில் வரான். வேகமாக வரப்ப குட்டையாக இருக்கிற மரத்துக்கு கீழே அது ஓடிடுச்சு. இவன் தலை முடி நிறைய முடி இருக்குது, பெண்களை போல் அவனுக்கு நிறைய முடி இருந்துச்சு. அது மாட்டிடுச்சு, கழுதை ஓடிடுச்சு. இவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் தொங்கி கொண்டுருக்கிறான். முடி மாட்டிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே அதை பிச்சு எடுக்க முடியாது. சரியா, துணி மாட்டினா கூட அதை கிழிச்சிட்டு குதிச்சிடலாம், ஆனால் அது முடி மாட்டிடுச்சு, தொங்கினா. 11ஆம் வசனம், அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, அதாவது அவனுக்கு நியூஸ் வருது. யோவாப் வந்து அந்த படைத்தலைவன், அவனுக்கு நியூஸ் வருது, அப்சலோம் எங்கே தொங்கிக்கிட்டு இருக்கான், மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. ஏன்னா அவன் சொன்னவன் வந்து கொல்றதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா ராஜாவுடைய மகன், ராஜா வர மெதுவாக சொல்லி விட்டுருக்காரு, என் மகன் என்ன பண்ணிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, கொன்றாதீங்க. அதான் அவனுடைய இது. தாவீது வந்து ரொம்ப அன்பானவன். சரியா, அவன் ரொம்ப நேசிக்கிறவன். அதனால் சொல்கிறான், மகனை கொன்றாதீங்க, எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை விட்டுருங்க சொல்கிறான். ஆனால் யோவாப் பார்த்தான். 11ஆம் வசனம், அப்பொழுது யோவாப் தனக்கு அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையும் கொடுக்க கடமையுள்ளவனாக இருப்பேனே என்றான். இவன் என்ன சொல்றான், நீ அங்கேயே கொண்டிருந்தனா உனக்கு என்ன கொடுத்துருப்பேன், 10 வெள்ளிக்காசு கொடுத்துருப்பேனே, கச்சையும் கொடுத்துருப்பேன்னு சொல்ல. அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் அந்த ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டான் ஆகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதில் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாயிருக்க மாட்டாது, அதனால் நான் அதை செய்வேனேயானால் என் பிராணனுக்கே விரோதமாய் செய்வேன், நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீர் என்றான். அதனால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். வேலாயுத மாதிரி அந்த இதை கொண்டு போய் அவன் வயிற்றிலே குத்தினான். அப்பொழுது யோவாப் எக்காலம் மோதி மன்னிச்சுக்கோங்க குத்தினான். 15ஆம் வசனம், அப்பொழுது யோவாபின் ஆயுததாரியாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டான். அப்படி யோவாப் எக்காலம் மோதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். யுத்தம் முடிஞ்சிருச்சு. அப்சலோம் செத்து போனான். அவன் மேலே கல்லு குவிக்கிறாங்க. அவன் வாழ்க்கை அப்படிதான் முடிஞ்சிச்சு. நீதிமொழிகளுக்கு வாங்க. அந்த நீதிமொழியில் சொல்லியிருக்கிற காரியங்களில் அதுதான். சரியா, நீதிமொழியில் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. இது தேவனுடைய வசனங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி இருந்தால் தான் வாழ முடியும்? துன்மார்க்கமாக வாழ்ந்தால் தான் வாழ முடியும். அப்படி தான் இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுக்குது. நீ இப்படியே நல்லவனாகவே இருந்தனா என்ன பண்ண முடியாது, உலகத்தில் உயரவே முடியாது. எதையும் செய்ய துணியணும். அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி முதலமைச்சராகவும் வராங்க, பிரைம் மினிஸ்டராகவும் வராங்க. அப்படி தான் இருக்குது. சரியா, அதான் நம்ம பார்க்குற காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால், துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை வரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஒன்று உலகம் சொல்கிறது உண்மையாக இருக்கணும், அல்லது கடவுள் சொல்கிறது உண்மையாக இருக்கணும். யார் சொல்கிறது தான் உண்மையாக இருக்க முடியும்? நிச்சயமாக ஆண்டு சொல்கிறது தான் உண்மையாக இருக்க முடியும். அது மாறவே மாறாத ஒரு உண்மை. இப்போ தாவீதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் செம்மையான இருதயம் உள்ளவன்ல.
தாவீதுட்ட சொல்லுவான், ஐயோ மன்னிச்சுக்கோ தாவீது, நான் உன்னை விரட்டிட்டு வந்துட்டேன், நான் இனிமே செய்ய மாட்டேன்லாம் சொல்லுவேன். மன்னிச்சுக்கோ. சவுல், சரியா, சவுல் சொல்கிறான், நான் இனிமே தாவீது ஒன்று செய்ய மாட்டேன், விரட்ட மாட்டேன் சொல்லுவான். ஆனால் மறுபடியும் அதை செய்வான். எப்படியாவது தாவீதை கொண்டு தன் மகனை ராஜாவாக்கிறன்னு சொல்லி சவுல் விரும்புகிறான். ஆனால் அவனுடைய முடிவை பாருங்க, அவனும் அழிஞ்சு முடிவு பயங்கரமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான், ஆனால் நீதிமானுடைய வேரோ அசையாது. அதான் உண்மையான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நானும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டுமானால் நல்ல சிந்தை உள்ளவர்களாக இருப்போம், நல்ல யோசனை உள்ளவர்களாக இருப்போம். நான் யோசிக்கிறது கடவுளுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். என் திட்டங்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக இருக்கு, செம்மையானதாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போமானால் நிச்சயமாய் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். சரியா? இந்த 4வது வசனம் ஏன் இடையில வந்துச்சுன்னு எனக்கு புரியல, அப்புறமா பார்க்கலாம். 5வது வசனத்துக்கு போயிடலாம். இதை ஏன் அங்கே வந்து சொன்னார், நானும் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவர் ஏதோ நோக்கத்தோடு தான் அங்கே வச்சிருக்கிறார், அப்புறமா பார்க்கலாம். 5வது வசனம், நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். நான் துன்மார்க்கனா நீதிமானா? எதை வச்சு பார்க்கலாம்? எத்தனை கொலை செஞ்சிருக்கிறேன்னா? இல்லவே இல்லைங்க, நான் ஒரு கொலை கூட செஞ்சிருக்க மாட்டேன். ஆனால் என் இருதயம் நியாயமான நினைவுகளாக இருக்குமானால் நான் நீதிமான், சூதானவைகளாக இருக்குமானால் நான் துன்மார்க்கன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான ஒரு காரியம் அது. நான் நல்லவன் என்ன, உலகம் என்ன வேற மாதிரி தான் கணக்கெடுது. என் மேலே எந்த கிரிமினல் கேஸும் இல்லைன்னா நான் யாரு? நல்லவன். என்கிட்ட என் மேலே திருட்டு கேஸு கொலை கேஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் கெட்டவன். நம்ம ஊர்லேயே ஜம்புலிங்கன்னு சொல்லி ஒருத்தர்லாம் இருந்தார், ஜம்புலிங்கம், புஸ்தகம் கூட இருந்துச்சு. அவன் மிஷனரிகள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு தான் பிரசித்தம். சரியா? அவன் வாழ்க்கையில் அவனுடைய உண்மையான நிலைமை என்னன்னு சொன்னால், அவன் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டினதுனால அவன் அநேகரை கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளானான். அவன் குடும்பத்தை அழிச்சாங்க. சரியா? நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தாரே, காட்டிலே ஒளிஞ்சிருந்தார், வீரப்பன். அவரை பற்றி அப்படி தான் கேள்விப்படுறோம், தெரியல நமக்கு உண்மையானது தெரியாது. ஆனால் ஜம்புலிங்கன்றது ரட்சிக்கப்பட்டு ஒரு மிஷனரி மூலமாய் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நினைக்கிறேன் அவங்களுக்கு குடும்பம் இன்னைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏமி கார்மைக்கல் அம்மையார், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆஸ்திருக்கோம். டோனா ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருந்தாங்க, படித்தாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க குடும்பம் இன்றைக்கி இருக்குது. அவங்க குடும்பம், அந்த ஜம்புலிங்கத்துடைய குடும்பம், அவருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவர் கொலையே பண்ணலை, தப்பே அவர் பண்ணலை. அவர் மேலே பொய் கேஸை போட்டு அவர் கொலை பண்ணதாக சொன்னதுனால தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காக சிலர் கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள ஆனார். சரியா? ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார், இந்த செயலை கூட அவர் பார்க்கல. ஆனால் செயல் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, செயலும் முக்கியம், ஆனால் அதே வேளையிலே இருதயம் ரொம்ப முக்கியம். அதான் 5ஆம் வசனம் சொல்லப்படுறது, நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். 6வது வசனம், துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமனுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இதே நீதிமொழிகள் 1 அதிகாரத்துக்கு வாங்களேன். ஆண்டவர் தன் மகனுக்கு சொல்லுவது போல சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறார், வார்த்தைகள் எப்படின்னா ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. அத்தவனை எப்படி ஒளிஞ்சி அழிக்கலாம் அப்படி சொல்லு. அதான் வஞ்சகமாக பேசுறது, அது வந்து நல்ல. பொய் பேசுறதும் தப்பு, வஞ்சமாக பேசுறதும் தப்பு. இப்போ 11ஆம் வசனத்தை பாருங்க, 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றம் மற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பட்சிக்கும்படி ஒளிந்திருப்போம். இப்போ அவங்க பிளான்லாம் என்ன?
எவனையாவது அடித்து பிடுங்கிறது. பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அதாவது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க, படித்த பசங்க, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, ஆனால் இந்த வழிப்பறி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நகை பறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க கையில் எப்பயும் எப்படி இருக்கும்? துட்டு நிறையா இருக்கும். பாருங்களேன், 13 வாசம், விலையுறந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். நல்ல வண்டி வாங்கிடலாம்டா, ஒரு செயினை பிரிச்சா போதும்டா, நல்ல சூப்பர் வண்டி வாங்கிடலாம், அப்படிதான் கூப்பிடுறாங்க. அதை தான் ஆண்டு சொல்லலாம், என் மகனே அவங்க வார்த்தைக்கு என்ன பண்ணிடாத, அவங்க நயம் காட்டினாலும் அவங்க வழியில் நீ போயிடாத, எங்களுடைய பங்காளியாயிரு. 14வது வசனம், எங்களுடைய பங்காளியாரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பைய இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனை நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. இப்ப வாசிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அவர்கள் யாரு? இந்த மாதிரி தவறான திட்டத்தோடு கூட போகிறவர்கள். வெளியே நல்ல வேலை, நல்ல குடும்பத்தின் பிள்ளைகள், நல்ல படிச்சிருக்கிறாங்க, நல்ல பையங்க மாதிரி தான் தெரியுது, கௌரவமாக போயிட்டு வரவங்க மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ள பயங்கரமான திட்டங்கள் இருக்கு. அவர்கள் 16வது வசனம், அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது, எவனாகிலும் எவ்வகையான பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலை விரிப்பது வெறுதான். அதான் பறவை பார்த்துட்டு இருக்கப்பயே நீ முன்னாடி போய் நம்ம வலையை விரிச்சிட்டு வந்தோன்னா இறங்குமாங்க? இறங்காது. அதுக்கு தெரியும் என்ன இருக்குங்க, வலை இருக்கு. ஆனால் பறவைகள் பார்க்காதப்ப வலை விரிப்பாங்க, வலையின் மேலே எதையாவது போட்டு அந்த வலைகளை மறைச்சிருவாங்க. அப்ப பறவைக்கு அங்க வலை இருக்கிறது தெரியாம இறங்கி மாட்டிக்கிடும். அதான் சொல்றாரு, எவ்வகை பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். அவங்க முடிவு என்னதான்? உயிர் போருங்க. ரொம்ப தெளிவாக இருக்கு வேதாந்தத்தில். இது என்னைக்கு எழுதப்பட்டது? அந்த நாட்களிலும் இந்த பழக்கம் இருந்திருக்கு. பொருள் ஆசையினாலே இன்னைக்கு திருடுறவங்க எல்லாமே காரணம் என்ன? அவனுக்கு பொருள் ஆசை. அப்போ வெளியில் நல்லவனை போல காட்டுக்கிறான், அவனுக்குள்ளே கேவலமான திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான், கேவலமான சில பழக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அது வேண்டாம் சொல்கிறான். துன்மார்க்கருடைய நினைவுகள் நியாயமானவைகள், நீதிமொழி 12வது அதிகாரம் தான். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள், துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமருடைய வாயு அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடுகளோ நிலை நிற்கும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். எல்லாமே சிந்தையோடு கூட ஒப்பிட்டப்படுறதுங்க. உள்ள மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, வெளியில நான் நல்லவன், வெளியில அழகான ஒரு வாழ்க்கை, அதை தான் உலகம் பார்க்கும். ஆனால் நாம் எதனாலே நியாயம் தீர்க்கப்படுவோம்? உள்ளே இருக்கிறதில்ல. உள்ளே நான் என்ன யோசிக்கிறேன், உள்ளே என்னுடைய திட்டங்கள் என்ன, நல்ல திட்டங்களா சூதானவைகளா, அதுதான் என் வாழ்க்கையின் முடிவாக அமையும் என்பதை சொல்கிறார். முக்கியமான ஒரு காரியம். இப்போ எந்த வழியை நாம் நாடப் போகிறோம்? முதல் வசனம் போன வாரம் நம்ம பார்த்தது சொல்லப்போனால் இதற்கு முன்பதாய் சொல்லப்பட்ட ஒன்று. தேவனுடைய ஆலோசனை சொல்கிறது, எந்த வழியில் நடக்காத, துன்மார்க்கருடைய வழியில் நடக்காது. உன் சிந்தைகள் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். சூதானவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வேணாம் சொல்கிறது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். உலகம் என்னை பார்த்து நல்லவன் சொல்லுதா கெட்டவன் சொல்லுதா அதெல்லாம் ரொம்ப ரெண்டாவது தாங்க. ஆனால் என் இருதயம் என்னை பார்த்து என்ன சொல்லும்? என்னை நல்லவன் என்று சொல்லுமா கெட்டவன் என்று சொல்லுமா? என் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்காக நான் எப்படினாலும் வாழுவேன், என் இருதயம் நல்லா தான் இருக்குது அல்லங்க, ரெண்டுமே கனெக்டட் தான். என் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், என் செய்களும் அதில் ஒன்று கூட தொடர்ச்சியாய் வரும்.
4வது வசனத்துக்கு வரலாமா? ஏன் ஆண்டவர் 4வது வசனத்தை இடையில வச்சுக்கான்னு தெரியல. 3வதுக்கு அடுத்து 4வது தானே வரணும். சரி, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். இதோட வாசிக்கணும்னு சொன்னா 31வது அதிகாரம், 31வது அதிகாரத்துக்கு வாங்களா. 30வது வசனத்தை வாசிக்கலாம். 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அங்க குணசாலியான ஸ்திரீன்னு போட்டுச்சு. இங்கே சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். பெண்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? வெளி தோற்றத்தில் பார்க்கப்படுகிறார்களா? அவளுடைய இருதயத்தை, அவளுடைய சிந்தை, அவளுடைய ஆசை அடிப்படையில் பார்க்கப்படுறாங்க. சரியா? இது 2 பேருக்கு உண்மை. சரியா? பெண்களை மட்டும் நான் சொல்ல விரும்பல. நான் என்னை பார்க்கும் பொழுது, நாம் நம்மை பார்க்கும் பொழுது நம்ம எதை பார்த்து தான் பழகணும்? என் இருதயம் என்ன சொல்லும்? என் இருதயத்தின் சிந்தை எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை நான் யோசிக்கணும். அதே போல வாலிபர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கும் பொழுது, பையன் பார்க்கும் பொழுது அழகின் அடிப்படையிலே, பணத்தின் அடிப்படையிலே, படிப்பின் அடிப்படையிலே மட்டும் பார்ப்போமானால், அழகு வேணான்னு சொல்ல, அழகும் தேவன் கொடுத்தது தான். சரியா? படிப்பு வேணான்னு சொல்லலை. நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு படித்த பிள்ளை தான் இருக்கிறது நல்லது. சரியா? அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. ஆண்டவரும் அதை விரும்பவில்லை என்று சொல்லவில்லை. தாவீது அழகானவன் சொல்லி வேதம் வர்ணிக்கிறது, சாராள் அழகானவன் சொல்லி வேதம் வர்ணிக்கிறது. அப்சலோமை பற்றி சொல்லும் பொழுது அவன் அழகானவன், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அது ப்ரையாரிட்டி கிடையவே கிடையாது. நான் எதை நோக்க வேண்டும் என்று சொன்னால், இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. சரியா? எப்படினாலும் சரிதான். இங்கிட்டு சொன்னாலும் அங்கிட்டு சொன்னாலும் சரிதான். ஆண்டவர் சொல்லிட்டார், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ரொம்ப பார்க்கவே அப்படியே பால் வடிகிற முகங்க, அப்படியே அப்பாவியா இருக்கிறா. அப்பாவி, சரியா? அப்பாவி போல இருக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தாலே நல்ல பிள்ளைன்னு சொல்லிடலாம் பிரதர். அப்படியெல்லாம் யாருமே கிடையாதுங்க. அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ரொம்ப நல்ல பையங்க. எங்க பைபிளே சொல்லுது எவனும் நல்லவன் இல்லை, ஒருத்தன் கூட இல்லை சொல்லி. நீங்கள் நம்ம மாற்றி சொல்கிறீங்களே, ஏதோ வித்தியாசம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுத்து. அதே போல் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தான், பையங்க தான் புகழப்படத்தக்கவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நல்ல கலராக இருக்கணும். அதெல்லாம் ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டு கோச்சிக்கவே மாட்டார். ஆண்டு நான் கொஞ்சம் கலராக இருக்கேன், எனக்கு எப்படி தான் வேணும், கொஞ்சம் கலராக வேணும். நான் கொஞ்சம் உயரமாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் உயரமாக வேணும். கேளு, அதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. ஆண்டுகிட்ட நீங்கள் என்னன்னாலும் கேட்கலாம். ஆனால் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எது வரக்கூடாது, அது வரக்கூடாது. ஆனால் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே அழகை வச்சு வாழ முடியாதுங்க. சரியா? 3வது நாளே கசந்து போயிடும். சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீடு நரகமாக மாறி போயிடும். ரொம்ப அழகாக இருந்தால் நிறைய சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டுகிட்ட தலைகீழ நின்று கேட்க வேண்டியது, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளை எனக்கு தாங்க. என்ன நேசிக்கிறவரை தாங்கன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை நேசிச்சா உங்களே என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் கேளுங்க. அதுதாங்க அந்த இடத்துல தாங்க இந்த வசனம் வருது நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். சிந்தையை பற்றி பேசுகிறது, இருதயத்தின் நினைவுகளை பற்றி பேசுகிறது. சூதான காரியங்கள் இல்லை. பார்க்க அழகா இருக்கிறா, ரொம்ப நல்ல அப்படியே சாந்தமான பிள்ளை மாதிரி இருக்கா. அப்படிலாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இருதயத்தை தேவனால் மட்டுமே காண முடியும். அப்ப தேவன் தான் உங்களுக்கு ஏற்ற பிள்ளையை கொடுக்க முடியும். சில வசனங்கள் வாசிக்கலாமா? 18வது அதிகாரம் 19வது அதிகாரம் 14வது வசனம். 19, 14.
அதே நீதிமொழிகள் 19:14, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஆண்டவர் மறுக்கவே இல்லை. ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. 31 அதிலே 14வது அதிகாரம் வாங்க. 14வது அதிகாரம் முதல் வசனம், தெரிந்த வசனம் தான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். 11வது அதிகாரம் 22வது வசனம், மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? இன்னைக்கு நடிகைகள் பார்த்தா அப்படியே பால் வடிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய கலர் அடிச்சுட்டு தான் நிற்கிதுன்றது நல்லா புரிஞ்சுக்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படியே ஒரு வடு கூட இல்லாமல் அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி பழன்னு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் அவன் என்ன அடிச்சிருக்கா, பெயிண்ட் அடிச்சு தான் வந்திருக்குதுன்னு தெரியும். அப்புறம் ஏங்க ஏமாறணும்? ஒரு பிள்ளை காலையில் அப்படியே தூக்கத்துலேருந்து எழுதுகிறப்ப மூஞ்ச பாருங்க, அதான் ரியல் மூஞ்சி. சரியா? அதுதான் ரியல். இது அப்படியே இங்கே வலிஞ்சு எல்லாமே இருக்கும், அதுதான் ரியல். அப்போ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சூப்பர். சரி, அப்போ எங்கே போய் பார்க்குறது? யார் பார்க்க விடுவா? பார்க்க விட மாட்டேன். சரி, ரைட். சரி, நான் கேலி பண்ணல. ஆனால் எவ்வளோ சீரியஸான மேட்டர் தெரியுமா? நீங்கள் விளையாட்டாக ரோட்டில் பார்த்து பிடிச்சிட்டு வந்துடுறோம். ரோட்டில் எவ்வளோ அழகாக இருக்கிறான்னு சொல்லி பார்த்தா அவள் என்ன கலர் அடிச்சுட்டு போகிறாளோ யாருக்குன்னு தெரியும். அவள் எப்படிப்பட்ட குடும்பம், அவனுடைய தாய் எப்படிப்பட்டவள், இவளுக்கு என்னென்ன விருப்பங்கள், இவள் எப்படிப்பட்டவள் என்பது தெரியவே தெரியாது. சரியா? அவ்வளோ பெரிய ஆபத்து அங்கே இருக்கிறது. 31வது அதிகாரம் 10வது வசனம். அதான் பெண்ணை பற்றியே ஏன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு? ஆண்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லையோ? அப்படிலாம் கிடையாதுங்க. ரெண்டுக்கும் ஒன்று தான். ஆனால் பெண்ணு தான் வீட்டை கட்டுறவ. பெண்ணு தான் தகப்பனையும் தாயை விட்டு உன் வீட்டை கட்டும்படியாக உன் வீட்டுக்குள்ளே வருகிறவள். அவள் சரியா இல்லைன்னு சொன்னா போச்சு. இங்க பாருங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. முத்து நம்மளால வாங்க முடியாதுங்க, அது அவ்வளவு விலையுறந்த ஒன்று. முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது குணசாலியான ஒரு ஸ்திரீ. அவளை கண்டுபிடிப்பவன் யார்? சரி, இப்போ சகோதரிகளத்தையும் சொல்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணா. எவ்வளோ அழகாக இருக்கீங்கன்றது ஒரு முக்கியமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தாங்க அழகானவள். அதுதான், அந்த அழகு தான் நிலைச்சு நிற்கும். யாரை புருஷன் புகழுகிறவனாக இருப்பான்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. அந்த 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவளுடைய வாய் எப்படிப்பட்டன்னு சொல்ல, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். இல்லாட்டி அவ திறக்கவே மாட்டா. அதான அர்த்தம். ஞானம் விளங்க திறக்கிறாள், சரியானதை பேச ஞானமாய் பேச திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. வளவளன்னு பேசுறது இல்லை, மனசுல வந்ததெல்லாம் வார்த்தையா கொட்டுறது இல்லை. இல்லை, நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அப்படி இருக்கீங்கல்ல, ஆனா உங்களை அப்படி பயிற்சி பண்ணணும். சரியா? சண்டை போடுகிற ஸ்திரீயை பற்றி நீதிமொழி என்ன சொல்லுது? ஓயாத ஒழுக்கு. ஒரு வீடு ஒழுகிக்கிட்டே இருந்தா குடியிருக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். வேற வீட்டை பார்ப்போம், இதை வேற வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. சரியா? ஒரு தடவை ஒழுகுறத பார்த்துட்டீங்க, உங்க வீடு ஒழுகுனது தான் நிரந்தரமா, அதை மாற்ற முடியாது. சரியா? ஒழுகாத வீடா பாருங்க. பார்க்காதவங்கள சொல்றேன், ஏற்கனவே பார்த்தவங்க ஒன்றும் செய்ய முடியாது. சரிதான், முக்கியங்க. நீ ஏதோ அழகா இருக்கு, நான் நினைச்ச மாதிரியே கற்பனை பண்ண மாதிரியே எனக்கு பொண்ணு கிடைச்சி. எங்கள் அப்பா சொன்னாங்க, நாங்கள் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்டு திடீர்னு கல்யாண கார்டு கொண்டு வந்திருக்கான். அப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். எப்பரா ரோஜா மாறிடா என் பொண்ணு அப்படின்னானா. உன்னை சேரா ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்துருக்காங்க அப்பா, என்னடா லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு? ரோஜாவில் முள்ளு இருக்குண்டே நான் யோசிக்கலடான்னா.
குத்திக்கிட்டே இருக்கு போல. சரியா? உண்மையாவே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நடுங்குவீங்க. சரியா? புரியலன்னு சொன்னா டூயட் பாடுவீங்க, அப்புறம் வேற பாடுவீங்க. சரியா? பரிதாபமான நிலைமையா இருக்கும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4ஆம் வசனம், அதை வாசிக்கலாம். 4வது வசனம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். இன்னும் அழகான வார்த்தை தெரியுமா? பெண்கள் காலு கீழே இருக்கும்படியே படைக்கப்படலை. யாருக்கு எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாள்? புருஷனுக்கு கிரீடமாய், புருஷனுக்கு பெருமையை கொண்டு வருகிறவளாய், கனத்தை கொண்டு வருகிறவளாய் படைக்கப்பட்டவள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். லட்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். எலும்புருக்கின நோய் என்ன நோய்? டிபி. அப்படியே எலும்பை உரிக்கிறோம். எய்ட்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். அப்படியே உருக்கி 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 கொண்டுலாம். நிறைய ஆண்கள் இன்னைக்கு அப்படிதான் செஞ்சுருக்காங்க. கவுன்சிலர்ஸை பற்றி சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, முன்னாடியெல்லாம் பெண்கள் தாங்க வந்து அழுவாங்க எங்கிட்ட, இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்க தான் வந்து அழுகிறாங்க. ஏன் சொன்ன, நிறைய பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபம் போச்சு. ஸோ உங்களை நான் சொல்கிறேன் கோச்சிக்கிறாங்க, ஆனால் அதான் ரியல். உங்களுக்கே நல்லா தெரியும். பெண்களை பெண்கள் தான் கொடுமைப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயம் என்ன இல்லை, நல்லா இல்லை. நம்முடைய குடும்பத்தை நம்மளையே நாரடிக்க முடியுமா? முடியாது. என் புருஷனை நான் உண்மையாக நேசிப்பேனே, ஆனால் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற ஒரு பெண்ணாக நாம் இருக்க வேண்டும். தன் வாயை ஞானம் விளங்க திறக்க வேண்டும். சரியான ஆலோசனை சொல்ல, அவளோடு கூட நிற்கிற ஒரு காரியம், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு எனக்கு ஏற்ற மாப்பிள்ளைய பாருங்க. நீங்க போய் ஏற்ற மனைவியா இருக்கணும் தான் பைபிள் சொல்லுது. உங்களுக்கு ஏற்ற புருஷனை எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. யார் ஆண்டு முதல்ல படைச்சாரு? நான் எனக்காக பேசுறேன் நினைச்சிட்டாங்க, சண்டைக்கு வந்துடுறாங்க. சரியா? ஆண்டவர் யாரை முதல்ல படைச்சாரு? ஆதாம படைத்தார். அவனுக்கு ஏற்ற அவனை ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேதாந்தம் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மிருகங்களுக்கு பேர் வைக்க சொல்லிட்டாரு, நிறைய வேலை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவன் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை, அவனுக்கு ஏற்ற துணை வேணும்னு சொல்லி படைத்தார். அப்ப தேவன் கொடுத்த ஒரு அழகான பணியை நிறைவேற்றுவதற்கு துணையாக யாரை கொடுத்தார்? ஏவாளை கொடுத்தார். அதனால வேலைக்காரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்ற துணை, இவனோடு நின்று எல்லா காரியத்தை செய்வதற்காக, அந்த வீட்டை கட்டுவதற்காக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆனால் தேவையில்லாத சிந்தை உள்ளவள், தவறான நோக்கம் உள்ளவளாய் இருப்பாள். ஆனால் லட்சியை உண்டு பண்ணுகிறாள், எலும்புருக்கியாக மாறுகிறாள், ஓயாத ஒழுக்காக மாறுகிறாள், சண்டைக்காரியாக மாறுகிறாள். சண்டைக்காரியோடு குடியிருப்பதை காட்டிலும் வனாந்திரத்திலே குடியிருப்பது, கூரையே இல்லாத வீட்டில் போய் குடியிருக்கிறது நல்லது சொல்றார். ஏன்னா அது அவ்வளோ கொடூரமான ஒரு காரியம். 2 பேருக்கும் பொருந்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. சண்டை போட்டுகிட்டே இருக்கிற ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க, நச்சு 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 நச்சு. அதுவும் 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை எவ்வளோ சந்தோஷமாய் கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போகணும். அதுக்கு ஒன்று தான் முக்கியம். நம்முடைய இருதயத்தின் ஆசைகள் செம்மையானதாக, என் யோசனைகள் செம்மையானதாக அப்படி இருக்குமானால் அழகாய் சொன்னோம். சரி, அப்போ 2வது வசனம் தாங்க அதனுடைய மையம், அதனுடைய அதுக்குரிய விளக்கம் தான் கீழே ஃபுல்லாக சொல்லியிருக்கு. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். யாருங்க நல்லவன்? நல்ல சிந்தை உள்ளவன். சரியா? நல்ல ஆசை உள்ளவன், நல்ல யோசனை உள்ளவன். துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். அவன் வாழ்க்கை அழிஞ்சிடும். யாருமே அப்படி வாழ்ந்ததே இல்லை. அதான் 3ஆம் வசனம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமானுடைய வேரோ அசையாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். எதன் மேலே கட்ட போகிறோம்? அவனுடைய வசனத்தின் மேலே கட்டலாம். எது நம்முடைய ஆசையாக இருக்கட்டும். இது என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கணும். தேவன் என்ன விரும்புவாரோ அதுதான் என்னுடைய ஆசை. எனக்குன்னு தனி ஆசை. என் ஃப்ரெண்டு அப்படி இருக்க, ஃப்ரெண்டுக்கு அப்படி இருக்காங்க, ஆனால் நான் அப்படி இருக்கணும் இல்லை, அதெல்லாம் கிடையாது. யாருமே என்னுடைய மாடல் இல்லை. தேவன் என்னுடைய மாடல். என் வேதம் என்னுடைய ஆசை. கர்த்தருக்கு பிரியமானது கர்த்தருடைய விருப்பம் என் விருப்பம். தாவீதை பற்றி சொல்லும்போது தான், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தப்படியெல்லாம் செய்வான், நான் விரும்புகிறபடியெல்லாம் அவன் செய்வான். அதான் அவனுடைய வாழ்க்கை.
இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படி தான் கட்ட வேணும், இல்லையானா நம்முடைய குடும்பமே நரகமாக மாறிவிடும். வாலிப பிள்ளைங்களுக்கு பையங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை அப்படி அமையட்டும், அப்படி தான் அமைய வேண்டும். அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாகணும். அதுலேயே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல யோசை, ஆசை, நல் விருப்பங்கள், நல்ல இறுதியும் இருக்குமானா எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணிடலாம், அழகாக ஓடி முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நடக்கிறது போல் அப்படியே உடைந்து போகிறது குடும்பங்கள். சேர்ந்து வாழ முடியல, அப்படியே சேர்ந்து வாழ்ந்தால் நரகமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இல்லை, அப்படி இல்லை. தேவன் நமக்கு அதுக்காக நம்மை அழைக்கவில்லை. அப்போ அவருடைய சிந்தை நமக்கு ஹிருதயத்திலே நிறைந்திருக்க வேண்டும். ஜெபசிவ் தலையில தாழ்த்தா ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? நம்முடைய யோசனைகள் என்ன? சூதான சிந்தைகள் உண்டா? ஏதாவது குறுக்கு வழியில் எதையாவது சாதிச்சிடலாம் நினச்சிட்டு இருக்கிறோம்? வஞ்சகமாக ஏதாவது செஞ்சிட்டு இருக்கிறோமா? தயவுசெய்து மாற்றிக்கலாம். உலகம் அப்படி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வஞ்சகமாக சில காரியத்தை மறைச்சி உண்மையை சொல்லாமல் ஆனால் வேறு மாதிரி நடந்துக்கிறது எதுவுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவனுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை திறந்த புஸ்தகமாக இருக்கணும். என்னுடைய இருதயத்தை தேவன் முழுமையை அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கும்படியாய் நான் வாழ வேண்டும். தாவீது சொல்லும்போது என் இருதயத்தை ஆராய்ந்து சோதித்தருளும் சொல்கிறார். ஆராய்ந்து பாரும் கர்த்தரேன்னு சொல்கிறார். நம்மளும் நம்முடைய இருதயத்தை சோதிச்சு பார்க்கலாம். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் நல்லவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் இருதயம் தான் திருக்குள்ளது மகா கேடுள்ளது. அதை நம்ம சரிப்படுத்திட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் ஊற்றுக்கண் சரியாயிரும். அதுலேருந்து நல்ல தண்ணி தான் ஊற முடியும். நல்ல ஊற்றுலேருந்து நல்ல தண்ணீர் ஊறும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை மாறிடும். அந்த மனுஷன் தேவனிடத்திலே தயை பெறுவான், இரக்கம் பெறுவான். அவன் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான். இல்லை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை என் கொடுக்குற நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய வேத வசனத்துக்காக நன்றி. அது எவ்வளவு ஞானமான காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது உம்முடைய ஆலோசனையாக இருக்கிறது. அதுக்காக நினைச்சிட்டு எங்கள் வாழ்க்கையில் எங்கள் இருதயத்தை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க கிருபை தான். நல்லவனைப் போல வாழ்ந்து நல்லவன் என்று பெயரெடுப்பது எங்களுடைய நோக்கமாக இல்லாமல் எங்கள் இருதயத்தை சீர்தூக்கி பார்த்து தேவன் எங்களை உத்தமன் என்று சொல்லத்தக்கதாய் நாங்கள் வாழ கிருபை தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தான். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வேதத்துக்கு முன்பதாக நாங்கள் எப்பொழுதும் எங்களை சோதித்து பார்த்து உத்தமர்களாய் வாழ கிருபை தாரும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.